சிலுவை தியான கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். சிலுவையின் தியானம் நம்முடைய ஆத்மத்துக்கு ஒரு அருமருந்து. சிலுவையின் தியானம் நமக்கு பலன், சிலுவையின் ஞானம் ஜீவன். சிலுவையினுடைய தியானம் நம்மை இன்னும் அதிகமாய் அவருடைய இதயத்திற்கு நெருக்கி சேர்த்துக் கொள்கிறது. இந்த நேரத்தை முதன்மைப்படுத்தி வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். எழுந்திருக்க கூடியவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துடி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரில்லாத ஒரு தேவர். ஏன் நிகரில்லாதவர் என்றால், மற்ற தெய்வங்கள் எல்லாம், தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறவைகள் எல்லாம் மனிதர்கள் என்ன கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று நினைக்கிற ஒரு அனுபவத்திலே தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனோ நம்மிடத்தில் ஒன்றும் எதிர்பார்க்காமல் தம்மையே அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் தெரியும் இவர் நிகரில்லாதவர் என்று. ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார், நம்மை மீட்டு கொண்டார். இன்று வரைக்கும் நம்மை அவருடைய அன்பினாலே ஆட்கொள்ளுகிறார், நேசிக்கிறார். நம்மிடத்திலிருந்து அவர் ஒன்றையும் கேட்கவில்லை. நம்மிடத்திலிருந்து அவர் நம்முடைய பணத்தை கேட்கவில்லை. நம்மிடத்திலிருந்து அவர் நம்முடைய சொத்துரிமைகளை கேட்கவில்லை. நம்மிடத்திலிருந்து அவர் தசம பாகங்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. காணிக்கைகளையும் கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையும். தியாகமான ஒரு தெய்வம், தம்மையே கொடுத்த தெய்வம். கருத்தோடு பாடுவோமா? நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பாடிட
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் முழுவதுமே ஹோலி வீக், அதாவது பரிசுத்த வாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த வாரமாகவும் பரிசுத்த நாளாகவும் இருக்கும் பொழுது அது உண்மையாகவே ஒரு வெற்றி நிறைந்த ஒரு கருத்துமிக்க வாழ்க்கையாக நமக்கு அது அமையும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருப்பதனாலே இந்த வாரம் முக்கியமாக பரிசுத்த வாரம், ஹோலி வீக் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த ஹோலி வீக்கில் முதலாவது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக அந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து நாம் பார்த்தோம், அதை கொண்டாடினோம், அதை குறித்து தியானித்தோம். நேற்று பார்க்கும் பொழுது தேவாலயத்தை அவர் சுத்திகரித்தல், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு எழுதல், அத்திமரத்தை சபித்தல் போன்ற நிகழ்வுகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதாவது ரிலீஜியஸ் லீடர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேத பாரகர்கள், பரிசேயர்கள், வேத வல்லுநர்கள் அனைவருமே, இவங்க எல்லாருமே வேதத்தை நன்றாய் கற்றவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பல கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட பகுதிகளை நாம் படிக்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. அந்த சுவிசேஷம் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது. இதில் பார்க்கும் பொழுது இது ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த சீஷர்கள், அவர்கள் அனைவருமே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு, அவர்கள் எழுதினதில் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் நாம் இது உண்மை கிடையாது என்று சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் எப்படி அதை பார்த்தார்களோ அல்லது எந்த நேரத்திற்கு அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து இந்த சுவிசேஷத்தில் இந்த நிகழ்ச்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த நிகழ்வு இல்லை. சில நிகழ்வுகள் விடப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அருமையான சீஷனாக இருந்தாலும் கூட சில நிகழ்வுகள் அந்த இடத்துல விடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் நமக்கு தெரியாது. இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த பகுதியானது மத்தேயு 21, 23 முதல் 32, மார்க்கு 11, 27 முதல் 33, லூக்கா 20, 1 முதல் 8. இது நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் டைரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளலாம். அல்லது ஒத்த வாக்கிய வேதங்கள் உங்களிடத்துல இருந்ததுன்னா அதில் பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்பொழுதெல்லாம் மொபைல் இருக்கிறது, மொபைல்லையே நீங்கள் பார்த்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி படிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் விளக்கமாக நாம் படிக்கலாம். மத்தேயு 21, 23 முதல் 32. இரண்டாவது பகுதி மார்க்கு 11, 27 முதல் 33. அடுத்தது லூக்கா 20, 1 முதல் 8. இதில் முதலாவது நாம் மத்தேயு 21 எடுத்துக்கொள்ளலாம். 21, 23 முதல் 32 வரைக்கும். இருபத்தி 23 முதல் 32 வரைக்கும் இதில் நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் 27 வரைக்கும் கூட படித்தால் போதும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். யாராவது எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்கிறேன். யோவான் 21, 23 முதல் 27 வரைக்கும். மத்தேயு 21, 23 முதல் 27வது வசனம் வரைக்கும் யாராவது எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்க முடியாது கேட்கிறேன். அவர் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் தேவனை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே, யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவாலயத்திலே அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அப்பொழுது 23வது வசனத்திலே, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை குறித்து அவர்கள் கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அதிகாரத்தை குறித்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த பகுதியை நாம் படித்து விடலாம். மார்க்கு 11:27 முதல் 33. மார்க்கு 11:27 முதல் 33 வரைக்கும். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள். அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இப்பொழுது படிக்கும்போதே தெரியும் கொஞ்சம் ஸ்லைட்டு வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. வித்தியாசம் இல்லை, இதில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். அடுத்தது யோவான் 20வது அதிகாரம் 1 முதல் லூக்கா 20வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி, இது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதித்திரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இப்பொழுது நாம் படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஒரு சுவிசேஷத்தில் இன்னும் கொஞ்சம் நன்றாய் விளக்கமாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது நாம் ஒரு டைரி வைத்து வரிசையாக நாம் எழுதி கொள்ளலாம். மத்தேயுல இருந்தது இப்படி, அதாவது யார் அவரை பார்த்தார்கள், இயேசு கிறிஸ்து அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்களாக இல்லாவிட்டாலும் கூட நாம் பார்க்கும் பொழுது இந்த லூக்கா 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இங்கு வேத பாரகரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர் என்று சொல்லி. வேத பாரகர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வேதத்தை நன்றாய் கற்று அறிந்தவர்கள், வேத விளக்கங்களை அவர்கள் சொல்லுகிறவர்கள். ஆனால் என்ன என்று அதற்கான பிரதிகளை எடுக்கிறவர்கள், நல்ல செல்வாக்குள்ளவர்கள். இதனால நல்ல செல்வாக்கு படைத்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இப்போ இஸ்ராயெல்லாம் எடுத்துக்கொண்டால் அவரெல்லாம் செல்வாக்கு உடையராக அவர் காணப்பட்டார். ஆனால் அவர்களுக்கு மூளை அளவில் அறிவு இருந்தது. வேதத்தை குறித்து அவர்களுக்கு நன்றாய் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அனுபவத்தில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு கிடையாது. வெறும் ஒரு நாலேஜை வச்சு கூட நம்ம பேசிடலாம். இப்போ தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம், எத்தனையோ பேர் நாலேஜ் அவர்களுக்குடைய வேத அறிவை வைத்து அவர்கள் பேசிவிடுகிறார்கள். ஆனால் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். இப்பொழுது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வேதம் தெரியும் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நம்மை விட நன்றாக தெரியும். இன்னும் பார்க்க போனால் சாத்தானுக்கு கூட வேதத்தை குறித்து மிக நன்றாய் தெரியும். அவனுக்கும் என்ன நடக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நன்றாய் தெரியும். ஆனால் அது அறிவளவில் மாத்திரம்தான், மற்றபடி அனுபவத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் அறிவளவில் மாத்திரம் நாம் வேதத்தை நாம் படித்து கொண்டு
அதை நாம் அனுபவத்திலே நாம் பயன்படுத்தாவிட்டால் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போய் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு சுவிசேஷத்தை என்ன பண்ணுறார், அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருந்த பொழுது செய்த கடைசி பிரசங்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது கடைசியாக அவர் தேவாலயத்திலே செய்த பிரசங்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீஷர்களுக்கும் அநேக புத்திமதிகளை அவர் சொல்லுகிறார். அதுவும் மிகவும் அருமையாக இருக்கும் நம்ம படித்து பார்த்தால். இதில் பார்க்கும் பொழுது அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன என்று சொன்னால், சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை எப்படியாவது ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஜெபத்தை விட நடனத்திற்கு தான் மதிப்பு அதிகம், மதிப்பு மாத்திரல பவர் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஜெபத்தை விட தேவன் நடனத்தை பார்க்கிறார், நடனத்தின் மூலமாக தான் அவரை நாம் சென்றட முடியும். அது மாத்திரமல்ல, அதில் தான் அதிக சக்தி பவர் இருக்குது, அப்படி வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பைபிள் பிரகாரம் பார்க்கும் பொழுது அப்படி கிடையாது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவருடைய கலாச்சாரத்தின்படி, யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் நடனம் ஆடினார்கள். அது உண்மைதான். நம்ம நடனம் ஆடி அவரை துதிக்கலாம், நமக்கு தெரிந்தால், நமக்கு முடிந்தால். முக்கியமாக அதை ஆக்வர்டாக நம்ம ஆடாமல் அதை நிதானமாக நல்ல டீசெண்டாக நாம் பண்ணும் பொழுது என்ன இருக்கும், அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்போ ஆஃப்ரிக்கன்ஸ் நேற்று நம்ம பிரசங்கத்தில் கேட்ட விதமாக அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களோட பார்த்தீங்கன்னா வெறும் அசைந்து அப்படியே ஆடுவாங்க. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு ஆலயத்திற்கு நான் போயிருந்த பொழுது அங்கே துதி நேரத்தில் அவங்க ரொம்ப அதிகமாக ஆடி முக்கியமாக பெண்கள், ஆண்கள் கூட அவ்வளோ தெரியாது. இல்லை, பெண்கள் அவர்கள் ஆடி என்ன பண்ணுறாங்க, அப்படியே விழுந்துடுறாங்க. அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் விலகி போகிறது. அதை மறைப்பதற்கு கொஞ்சம் பேர் வாலண்டியர்ஸ் இருக்காங்க இப்படி. ஸோ அப்படியெல்லாம் ஆகும்போது அது ஒரு அசம்பாவிதமாக மாறலாம். ஒருவேளை தேவன் எப்படி பார்க்கிறார் என்று நமக்கு தெரியாது. பட் நம்முடைய கலாச்சாரத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அப்படி ஆடுவது நம்முடைய கலாச்சாரமும் அல்ல, அது ஒழுங்கும் அல்ல என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால் இன்றைக்கு முக்கியமாக என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இப்பொழுது வாசித்த இந்த பகுதிகளின் மூலமாக இந்த பரிசேயர், அப்புறம் வேதபாரகர், பிரதான ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் அவங்க எதற்காக வராங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் யாருன்றது நல்லாவே தெரியும். ஆனால் சும்மா தேவையில்லாத கேள்வியை கேட்பதை நாம் பார்க்கிறோம். நீர் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிற, குற்றம் கண்டுபிடிப்பதற்காக. இப்போ இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா அதை வைத்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, குற்றம் கண்டுபிடித்து அதை வைத்து நியாயம் தீர்த்திருப்பாங்க. ஆகவே அவங்க வந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக தான் அந்த இடத்திற்கு அவங்க வராங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அதை குறித்து எந்த வெளிப்பாட்டையும் அவர் கொடுக்கல. குற்றம் கண்டுபிடிப்பதற்கு, அவர் குற்றம் இல்லாதவர். அவரை குற்றம் இப்போ மனுஷரையே என்ன பண்ணக்கூடாது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரையும் நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி. மனுஷர் பாவம் செய்கிறவங்க தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரிடத்துல குற்றங்கள் இருந்தால் அதை எப்படியெல்லாம் விமர்சித்து மிக மோசமாக கண்டம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க இல்லை. அதாவது ஒரு சின்ன காரியத்திலேயே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் பொழுது விபசாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி இருக்கும்போது பேசுகிறவங்க, மற்றவங்களை குற்றம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் எந்த விதத்திலும் உண்மை கிடையாது. ஆனால் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் செய்தவர்களை குற்றம் சாட்டும் போதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அப்படின்னு பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது, இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவது எவ்வளோ பெரிய தவறு அது. இப்போ பிலாத்துவை பார்க்கணும், அவர் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதிலும் அல்லது அவருடைய மரணத்திற்கு அவர் காரணமாக இருக்கார். ஒருவேளை விலகி அவங்க ஒய்ஃபால் கண்டிக்கப்பட்டாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, அதில் இன்வால்வ் ஆயிடுறாரு. அதனால் கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய மரணம் ஒரு சோகமான ஒரு முடிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி வேத சரித்திரத்திலே நாம் பார்க்குறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை எப்படியும்
குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அப்படி குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது அது கண்டிப்பாக அது வந்து அவருக்கும் பிடிக்காது, பரிசுத்த ஆவியானவரையும் நாம் துக்கப்படுத்துவது போல அது ஆகும் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாயிலேயே அவங்க வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க தேவையில்லாத கேள்வியை கேட்டு ஒரு நோஸ் கட் மாதிரி வாங்கிக்கிறாங்க. என்னன்னா, நீங்கள் இதை சொல்லனா நான் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தேவையில்லாமல் ஒரு நோஸ் கட். அப்போ அவங்களுக்கே ரொம்ப ஷேம் இருந்திருக்கும். அந்த இடத்த விட்டு போகும்பொழுது வெட்கத்தோடு கூட தான் அவங்க வந்து போயிருக்கணும். அந்த பதில் கிடைக்கல, ஏன் கேட்டோமோன்ற மாதிரி. இன்றைக்கும் அப்படி தான் நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அல்லது நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசும்போது சில தேவையில்லாத காரியங்களை பேசும்போது என்ன ஆகுனாக்கா, நமக்கு அது வந்து அவங்களே சில வினைகளை வருவித்து கொள்வது போல். இப்போ காலேஜ் ஸ்கூல்லலாம் ஏன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க? நிறைய தப்பு நடக்கும்போது அந்த தப்பை வைத்தே ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சில காலேஜஸில். ஏன்னா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்கும், அதனால் அந்த காலேஜில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, சும்மா கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அது எதனாலன்னா, நம்மளே அதில் இது பண்ணிக்கிறோம், ஈடுபடுத்திக்கிறோம், நம்மளே அதுக்கு காரணமாக இருக்கிறோம். அதனால தான் அப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால் இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்தில் மத்தேயு 7வது அதிகாரத்தில் நாம் நீங்கள் எட்டு வைத்துக்கொள்ளுங்கள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதில் தலைப்பு நம்ம கொடுக்கணும்னாக்கா, தீர்ப்பு, ஒரு குற்றம் தீர்த்தல். இந்த தீர்ப்பை வந்து நாம் யார் இடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும்? தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரத்தில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதுன்னு. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் நீ உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்லி இந்த பகுதியில் பார்க்கிறோம். ரோமர் 2வது அதிகாரத்தில் கூட குற்றப்படுத்துதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி. எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? நீங்கள் யாரானாலும், நீங்கள் ரொம்ப உத்தமமாக இருந்தாலும், நீதிமான்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 28 3 முதல் 6 நம்ம பார்க்கிறோம். மக்கள் மிகவும் விரைவாக பவுலை நியாயம் தீர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 28 3 முதல் 6 மக்கள் ரொம்ப சீக்கிரத்தில் நியாயம் தீர்த்தார்கள். யாரை? பவுலை என்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் அவனை கொலைக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு கடவுள் என்றும் சொன்னார்கள். ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்ப்பதை வேதம் என்ன பண்ணுது? கடுமையாக வேதமானது கண்டிக்கிறது. இது ஒரு ஆபத்தான முறை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது தீட்டுப்படுத்துகிறது, நம்மை தீட்டுப்படுத்துகிறது. ஒருவேளை நாம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தாலும் யாரையும் நாம் நியாயம் தீர்க்க கூடாது. தீர்ப்பளிக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் வசனங்கள் 1-2 பார்க்குறோம். நான் நினைக்கிறேன் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர் 28 இருக்கலாம். 1-2 விமர்சனம் செய்யக்கூடாது. எதை குறித்தும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். சின்ன காரியத்தையும் பெருசாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது கூட அவர் மீது குற்றம் கண்டுபிடித்தவர்கள் ஒன்றுமில்லாததை பெரிதுபடுத்தினார்கள். பெரிதுபடுத்தி அவர்கள் இவன் தன்னைத்தானே ராஜா என்று சொல்லிக் கொள்கிறான், இப்படியெல்லாம் அவரை குறித்து குற்றம் சாட்டினார்கள். அதனால நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. யாக்கோபு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம். அதாவது யாரையும் நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. 1 கொரிந்தியர் 9:27 நம்ம பார்க்குறோம். நாம் அவருடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். அதாவது இந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு அர்ப்பணிப்பே இல்லை என்று சொல்லி அது தெளிவாக காட்டுகிறது. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் தயவாகவும் மன்னிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எபேசியர் 4:32 பார்க்குறோம். எபேசியர் 4:32 இதெல்லாம் வாசித்தா லேட் ஆகும். அதனால நான் அப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். நீங்கள் வீட்டில் போய் கூட நீங்கள் வாசித்துக்கலாம்.
அதில் வந்து நாம் தயவாக இருக்க வேண்டும், மன்னிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உங்களுக்கு எப்படி மன்னிக்கப்படுகிறதோ அதே போல் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் மன்னித்திருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா நமக்கு அந்த பாவமானது மன்னிக்கப்படாது. ஆகவே நம்ம பாவ மன்னிப்பை சொல்லி நம்ம வந்து அதை கேட்கும்பொழுது என்னை மன்னித்துக்கொள்ளும் என்று சொல்லும்பொழுது நம்ம யோசித்து பார்க்கணும், நான் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கேன். ஒருவேளை அவங்க மன்னிப்பு கேட்காம கூட இருக்கலாம், நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம், அது பரவாயில்ல, அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாம் வந்து அவர்களை மன்னித்து விட வேண்டும். அப்போ தான் அதாவது கசப்பாகிய வேறானது உள்ளுக்குள்ளே நுழைந்தால் என்னாகும், மற்ற காரியங்களையும் அது கெட்டு போக பண்ணும். அதுதான் முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கசப்பாகிய வேர் என்று சொல்லி. அந்த கசப்பாகிய வேர் இருக்க நம்ம ஆவிக்குரிய ஜீவமும் கெட்டு போகும், சரீரமும் கெட்டு போகும். அதை என்னோடய வாழ்க்கையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் கர்த்தர் உணர்த்தினார், அந்த கசப்பு, மன்னிக்காத தன்மை, அந்த ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது, மற்ற தவறுகளை எல்லாவற்றையும் நீ மன்னித்து நேசிக்க ஆரம்பி, உனக்கு தானாகவே எல்லா காரியமும் நன்றாய் நடக்கும் என்று அதற்கு பிறகு ஒப்பு கொடுத்த பிறகு தான் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, எனக்கு அந்த ஹீலிங் கொடுத்தார். மனதிலும் ஹீலிங், சரீரத்திலையும் ஒரு ஹீலிங்கை கொடுத்தார். ஆகவே இந்த நேரத்தில் கூட இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டும்படியாக அந்த இடத்திற்கு வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற கேள்விகளை கேட்குறாங்க, இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக அவர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்து அவர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இருந்தால் அப்படி கேட்க மாட்டாங்க. விசுவாசம் அதனால தான் அவர் வந்து மார்க்கில் வந்து ஜெபத்தை குறித்து அவர் பேசுகிறார். மார்க் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெபத்தை குறித்து, அதாவது விசுவாசத்தை குறித்து நேற்று நம்ம பார்த்தோம். அந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட பொழுது பேதுரு கேட்கிறார், இயேசுவே அடுத்த நாள் அந்த வழி போகும் பொழுது பேதுரு கேட்கிறார், நீர் அந்த சபித்த அத்திமரமானது பட்டு போயிற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு சொன்னால் அந்த மலையானது தள்ளுண்டு போகும், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடுகளவு என்று சொல்லும் பொழுது இங்கே இருக்க கடுகெல்லாம் சின்னதாக இருக்கும், அதாவது குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் பார்க்க ஒரே ஒரு இது தான், சின்னதாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற கடுகு எப்படின்னாக்கா ஒரு மரம் மாதிரி பெரிய மரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் இது இருக்கு, லேயர் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய விதைங்க இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கனால நிறைய விதைங்க இருக்கும். அதில் வந்து 20, 30, 40 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கடுகு என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரே லேயர் இருக்கும் அதை சுற்றியும். அப்போ வந்து இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற சின்ன கடுகு, அதிலேருந்து ஒரு கடுகு எடுத்தால் அந்த விசுவாசம் இருந்தாலே என்னாகும், நமக்கு இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லும் பொழுது அது தள்ளுண்டு போகும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல தான் அவர் வந்து ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த மத்தேயு அது நேற்றுக்குரியது தான், ஆனாலும் நான் அதை குறித்து நான் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசமும் ஜெபத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் சும்மா பண்ணிடலாம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அது ஒன்றுமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. அதனால் நம்பிக்கை, அவர் மீது ரொம்ப நம்பிக்கை நமக்கு வேணும், விசுவாசம் வேணும். என்னோட திறமை இருக்குது, அதனால் நான் வந்து இப்படி நல்லா ஆயிடுவேன், நான் வந்து வாழ்க்கையில் நான் நல்லா முன்னேறிடுவேன், எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரென்த்து மேலே நம்மளுடைய பலத்தின் மீது அல்லது பலவீனங்களை குறித்து நான் பலவீனமாக இருக்கேன், இதை செய்யவே முடியாது, அப்படி இல்லை. அவர் மீது இருக்க விசுவாசம், அவர் என்னை நடத்துவார், எப்படி இருந்தாலும் அவர் என்னை நடத்துவார். இதை கேட்கும் பொழுது அவர் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ, இதுலேயே நீங்கள் பாருங்கள் 24வது வசனத்தில் 22லேருந்தே நம்ம படிக்கலாம். மார்க்கு 11வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். நீங்கள் வாசிங்க, யாராவது எடுத்தவங்க. இயேசு அவர்களை நோக்கி, விசுவாசமாக இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள். மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இல்ல 3 காரியம். முதலாவது 22வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் சொல்லுகிறது நாம் நடக்கும். ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது, அதாவது அந்த மலையை பார்த்து பேசணும், நம்மள பிரச்சனைகளை பார்த்து நாம் பேசக்கூடாது. இது உண்மையாக ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு இடத்துல ஒரு மலை பிரதேசத்துல ஒரு கிராமம் இருந்ததாம். அந்த கிராமத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா ஒரு மலை தடையாக இருந்தது. அப்போ அங்கே அடுத்த பகுதிக்கு அவங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததாம். அப்போ ஒரு சிறு குழந்தை இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுது. அதாவது ஒரு மலை, அது உண்மையாக மலைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இங்கு குறிப்பிட்டிருக்க மலைன்னு சொல்கிறது அது எது வேணா இருக்கலாம், தடையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கலாம், தேவையில்லாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அந்த குழந்தை என்ன நினைக்கும், மலைன்னா மலைன்னு தான் நினைக்கும். அப்போ அந்த மலையை பார்த்து இப்படி தள்ளுண்டு போன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே வேதத்தில் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது நெக்ஸ்ட் டே அந்த இது வச்சு, அதாவது அந்த மலைகளெல்லாம் தகர்ப்பாங்க இல்லையா, அந்த மெஷின், அதை வைத்து அவங்க தகர்த்து போட்டாங்களாம். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, இன்னும் அந்த விசுவாசம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ கர்த்தர் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மலைகள் ஏதாவது தடைகளாக இருக்குமானால் அந்த தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக என்ன பண்றார், கடந்து போகிறார். தடைகளை நீக்குகிறவர், அந்த ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பாடிட்டாங்க இன்னைக்கு போகும்பொழுது, அந்த தடைகளை நீக்குகிறவர் என்ன பண்றாரு, அங்கே கடந்து போய் இந்த எருசலேமுக்குள்ள போய் அவர் தடைகளை உடைக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். அப்போ அவர் நமக்கு முன்பாக போகும்பொழுது அவர் எல்லா தடைகளையும் நீக்கி நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிற தேவன். நமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பி நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் அவரே ஆயத்தம் பண்ணிடுவார். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் போய் இதை பார்க்கணும், இதை போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. அவர் ஆயத்தம் பண்ணலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே ஆயத்தமாகவும் இருக்காது, எந்த காரியமானாலும் சரி. ஆகவே முதலாவது விசுவாசம் வேண்டும். 2வது சந்தேகப்படாமல் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். 3வது நம்ம எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். இன்னைக்கு எதை கேட்டுட்டு இருக்கீங்க, அதை குறித்து வருத்தம் அடைய வேண்டாம், व्यसனப்பட வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். அது எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அது கண்டிப்பாக கிடைக்கும். அதை குறித்து நான் முறுமுறுத்து கொண்டே இருந்தால் என்னன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல் 24வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பார்க்குறோம். அடுத்த பாயிண்ட் குற்றங்களை மன்னித்து விட்டு நாம் ஜெபம் பண்ணோம். இல்லைன்னா எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்படும். நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருக்கலாம், எவ்வளோ விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் குற்றங்களை மன்னிக்காமல் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜெபமானது கேட்கப்படாது என்று. என்னோட தப்பை மன்னிச்சிருக்காரு, அதை யோசித்துக்கணும். என்னோட தப்பை மன்னிச்சிருக்காரு, எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நான் ஏன் மற்றவர்களை நான் மன்னிக்கக்கூடாது? அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அந்த மற்றவங்களை மன்னிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு அந்த சந்தோஷத்தை எவ்வளோதான் இருந்தாலும், எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது இருக்க சந்தோஷம் மாதிரி அது வரவே வராது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கணும். அதெல்லாம் தான் சந்தோஷங்கள் வாழ்க்கையில். எல்லாம் இருக்கும்போது நம்ம அனுபவிப்பது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட சந்தோஷங்களும் நமக்கு சந்தோஷங்கள் தான். அது நம்மளோட ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுப்பதாக அது அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த ஜெபத்தை குறித்து. அதனால இந்த வேதபாரகர், பரிசேயர், மூப்பர்கள் எல்லாரும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்து தேவனிடத்தில் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும். அதே போல் அவர் பெரியவர், பெரிய ராஜாதி ராஜா. அவரை பார்க்கும்போது அவர் அவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்கும். மனுஷகுமானுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லாமல் அவர் வாழ்ந்திருந்த உலகத்தில். அவரை பார்க்கும்போது அவங்கள விட ஒருவேளை வேத அறிவில் குறை உள்ளவர்னு கூட நினச்சி இது பண்ணியிருக்கலாம், அல்லது பயமாகவும் இருந்திருக்கலாம். தங்களை காப்பாற்றிக்கொள்ளணும், நம்மளை விட மிஞ்சி போயிடுவாரோ அப்படியெல்லாம் அவர்கள் நினைத்திருக்கலாம். வேதப்பாரர்களெல்லாம் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், அந்த மாதிரி எண்ணத்தோடு கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஆனால் அவ்வளவு பெரியவரை இந்த கேள்வி கேட்குறோமேன்னு சொல்லி ஒரு பயமே இல்லாமல் அவங்க அங்கே கேட்குறாங்க. அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆனது அப்படின்னு சொல்லி தெரியாது. கடைசியில் அந்த பரபாஸ் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்த கள்ளன் கூட
சிலுவையில் இருந்த அந்த கள்ளன் கூட என்ன பண்ணான், என்ன பரதீசில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளோன்ற அந்த கள்ளன் கூட ரட்சிக்கப்பட்டுரும். ஆனால் இவங்கெல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள், கூடவே இருந்து காட்டி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட காரியங்கள். இப்படி இருக்கும்போது அது அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். யூதாஸும் அதே மாதிரி கூடவே இருந்து அவன் முத்தத்தினாலே அவரை காட்டி கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்போ அவருடைய வேதனை, ஏற்கனவே அவர் வேதனையில் இருக்கிறார். அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்கு மரணம் அப்படின்றது, நமக்காக மரிக்க வேண்டும் என்பது தான். அதனால் அவருக்கு அந்த மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் பார்க்கும்பொழுது யூதாஸ் வந்து முத்தத்தினால காட்டி கொடுக்கும்பொழுது அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அதே போல் அந்த கெத்செமனே பூங்காவில் வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்கெல்லாம் தூங்கிட்டப்போ, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருங்கன்னப்போ அவங்க தூங்கிட்டப்போ எவ்வளோ அவருக்கு வேதனையாக இருந்திருக்கும் மனசில். எனக்கு கூடவே இருந்தவங்க எனக்காக ஜெபித்து என்னை சப்போர்ட் பண்ணலையே அப்படி. இன்றைக்கி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும், ஜெபம் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண 10 பேர் கண்டிப்பாக வேணும். உண்மையாக ஜெபித்து தாங்குகிறவர்கள் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அது இயேசு கிறிஸ்துவுக்கே தேவைப்பட்டது, அப்போ நமக்கும் அது வந்து தேவைப்படும். அதனால் முடிந்த வரைக்கும் நாம் வந்து மற்றவர்களை ஜெபத்தினால தாங்குவோம். யாருக்கிட்டையாவது குற்றங்கள் இருந்தால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அவங்க வந்து சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவர்களுக்காக நாம் ஒருவேளை அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது குறைவாக இருப்பதனால கூட அந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் கூட ஒருத்தராக இருக்கலாம், அது அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். அநேகருடைய பிள்ளைகளை குறித்து கசந்து கொள்கிறதை பார்க்குறோம். அப்படி இல்லாதபடிக்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆசீர்வதித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அதனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது முக்கியமாக, இவர்கள் வந்து விசுவாசம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கேள்விகள் கேட்டார்கள். அந்த விசுவாசம் இல்லாதது, அடுத்தது வந்து தேவையில்லாத கேள்விகளை அவரிடத்தில் கேட்டு அதற்கான ஒரு பதில், தேவையில்லாத ஒரு பதிலையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு போனதை நாம் பார்க்கிறோம். அவர் யார் என்று கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வெளிப்பாடே இல்லை. அந்த மனக்கண்கள் அன்னைக்கு வந்து மனக்கண்கள் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதாம் ஏவல் அந்த தவறை செய்த பொழுது அது மறைக்கப்பட்டது. அது வெளியில், அது வரைக்கும் அவங்க இன்னசென்ட்டாக இருந்தாங்க. பாவம்னே என்னன்னு தெரியல. அதற்கு பிறகு அந்த பாவம்ன்றது என்னன்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அந்த மனக்கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படலாம். இன்னைக்கு திறக்கப்படாமல் அவர்களுடைய முடிவும் எப்படி இருந்ததோ, அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டாங்களா, மனம் திரும்பினாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ரொம்ப கவனமாக இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டும் பொழுது கூட சில நேரத்தில் நான் இவ்வளோ செய்கிறேன், ஏன் இப்படி ஆயிடுச்சு, அவர் இப்படி தெய்வமா, அவர் கண் இருக்கா அப்படியெல்லாம் கூட கேட்குறாங்க. நல்ல ஆவிக்குறி ஜீவத்தில் வளர்ந்தவங்க கூட அப்படியெல்லாம் கேட்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், அவருக்கு பிடிக்காதது ஒன்று என்ன என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. இதுதான் அவருக்கு பிடிக்காத காரியம். ஆகவே இந்த நாளில் கண்களை மூடி நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த லெந்து நாட்களிலே முக்கியமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேற வேண்டும். நாம் எவ்வளவுதான் முன்னேறி இருக்கலாம், நாம் நீதிமான்களவே இருக்கலாம், நம்முடைய நீதியெல்லாம் அவருடைய பார்வையிலே கந்தையாக காணப்படுகிறது. கந்தை என்று சொன்னால் அது சாதாரண கந்தை துணியல்ல, மிகுந்த கந்தை, ஒரு அழுக்கான இடத்தை துடைக்கும் ஒரு கந்தை துணி அது. அவர் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார். அதனால தேவனிடத்தில் கேட்கலாம், தேவனை நீர் விரும்பும் நீதிமானாக நான் காணப்பட வேண்டும். மனுஷருக்கு முன்பாக நான் நீதிமானாக ஒருவேளை இருக்கலாம், அல்லது என்னுடைய நீதியை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். தேவனை அப்படி இல்லாதபடிக்கு நான் வந்து நீர் எப்படி என்னை நீதியை காண்கிறீரோ அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய் நான் காணப்படத்தக்கதாய் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். அதே போல் பிறர்களை மன்னித்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய இருதயம் கிளியராக இருக்கணும். அது இருக்கத்தக்கதான் நம்ம பார்த்துக்கலாம். எந்த விதத்திலும் அது அசூசிப்படாதபடிக்கு தெளிவாய் பாரம் இல்லாமல் நம்முடைய இருதயம் லகுவாக காணப்பட வேண்டும். அதற்கு நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு போகும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மிலே பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து மற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை தேவனே எனக்கு கொடுத்தலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்.
நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு மிக பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி கொடுத்ததற்கு கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், இங்கு வர தடைப்பட்டவர்களோடும், பலவீனமாக இருக்கிறவர்களோடும், வயதானவர்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.